அன்பர்களே, அபிராமி அந்தாதி பாடல் ஒன்றினை சிந்திப்போம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறுவுற் பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கே உறவாய மனிதரையே. இது பாடல். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு. அபிராமி பற்று சொல்கிறார். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு. அறிந்தனமே திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தவுடன் வேத நாயகியை தொழுதவுடன் வேதங்களின் தாயாக வேதங்களின் பொருளாக வேதங்களின் வேராக வேதங்களின் கொழுந்தாக இருக்கின்ற அபிராமி அன்னையை வணங்கியவுடன் அறிந்தேன் எவரும் அறியாமறையை. வேத நாயகியை வணங்கியவுடன் நான் அறிந்தேன் எவரும் அறியா மறையை. வேதங்களை அறிந்தேன், ஞானத்தை அறிந்தேன், ஞானத்தின் தெளிவினை பெற்றேன். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு அதனை அறிந்ததினால் செறிந்தேன் உனது திருவடிக்கே. உனது திருவடியை இறுகப் பற்றினேன். எவரும் அறியா மறையை அறிந்த பின்பு உன் அருளால் ஞானம் பெற்ற பின்பு உனது திருவடியை இறுகப் பிடித்தேன். உன் திருவடியோடு சேர்ந்தேன், இறுகப் பற்றினேன், செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறுவிப் பிரிந்தேன். திருவே தாயே பயந்து நான் பிரிந்தேன். யாரோடு பிரிந்தேன்? உன்னோடு சேர்ந்தேன். வேத நாயகியே தாயே, வேதங்களின் நாயகியாக இருப்பவளே, யாவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு உனது திருவடி சேர்ந்தேன். உனது திருவடியை இறுகப் பற்றினேன், செறிந்தேன். திருவே வெறுவி பிரிந்தேன். யாரோடு பிரிந்தேன்? யாரோடு பிரிந்தேன்? வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத. தாயே, உனது அன்பர்களை போற்றாத, அன்பர்களின் பெருமையை நினைக்காத கரும நெஞ்சால் தீய நெஞ்சத்தினால் மறிந்தே விழும் நரகுக்கே. நரகத்திலே வீழ்கிறார்களே தீய நெஞ்சத்தினால், தீய எண்ணத்தினால். தாயே, உனது அன்பர்களை எண்ணாத, அன்பர்களின் பெருமையை போற்றாத எண்ணத்தினால், தீய வஞ்சக எண்ணத்தினால் மறிந்தே விழும் நரகுக்கே. நரகத்திலே செல்பவர்கள் உறவாய மனிதரையே. நரகுக்கு உறவாய மனிதர்களிடமிருந்து நான் பயந்து பிரிந்தேன். நீ நண்பர்களின் பெருமையை எண்ணாதவர்களை விட்டு பிரிந்தேன். உனது அருளால் வேதங்களை அறிந்து ஞானத்தை அறிந்து திருவடி பற்றினேன், சேர்ந்தேன், செறிந்தேன். இவர்களோடு எல்லாம் பிரிந்தேன். யாரோடு? அன்பர்கள் பெருமை எண்ணாதவர்களோடு, தீய எண்ணத்தால் நரகத்திலே வீழ்பவர்களோடு இருந்து நான் பிரிந்தேன். இந்த பாடல் உணர்த்துகிறது, எவரோடு சேரக்கூடாது, எவரோடு சேர்ந்திருக்க வேண்டும். நமக்கு ஞானத்தை தருகின்ற மறைகளை படிக்க வேண்டும். வேத நாயகியின் திருவடியை மனதிலே வைத்து ஞானத்தை படிக்க வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும்.
வேத நாயகியின் அன்பர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். தீய நெஞ்சர் வஞ்சக நெஞ்சர்களிடமிருந்து பிரிந்திருக்க வேண்டும். ஏனால் நரகுக்கு உறவாய மனிதரிடமிருந்து நாம் பிரிந்திருக்க வேண்டும். அன்பர்களை போற்ற வேண்டும். திருமந்திரம் சொல்லுமல்லவா, படமாடக் கோயில் நடமாடக் கோயில் என்று 2 வகையாக பிரித்து சொல்லும். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கது ஆகா. நடமாடம் கோயில் நம்பர்க்கொன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு பரமர்க்கு அது ஆகுமே. அன்பர்களுக்கு செய்கின்ற சேவைகள், அன்பர்களுக்கு நாம் தருகின்ற மரியாதை, அன்பர்களை மீது நாம் செலுத்துகின்ற அன்பு, அது இறைவனுக்கு செலுத்துவது போல. நடமாட கோயில் அன்பர்கள் இறைவனுடைய அன்பர்கள், வேத நாயகியின் அன்பர்கள். அவர்களுக்கு நாம் செய்கின்ற பணிவிடை இறைவனுக்கு செய்கின்ற பணிவிடைக்கு ஒப்பாகும். நடமாடும் கோயில் நம்பர்க்கொன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு பரமர்க்கு அது ஆகும். அன்பர்கள் அந்த அளவிற்கு போற்றப்பட வேண்டியவர்கள். அன்பர்கள் அடியார்கள் அன்பர்களை நாம் போற்ற வேண்டும். அவர்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இதை இந்த பாடல் உணர்த்துகின்றது. அதைத்தான் முதல் வரியிலே சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு, செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி, பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கருமணெஞ்சால், மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இந்த நரகுக்கு உறவாய மனிதர்களிடமிருந்து பிரிந்திருக்க வேண்டும். நான் இவர்களிடமிருந்து பயந்து பிரிந்து விட்டேன், வெறுவி பிரிந்தேன் என்று அபிராமி பட்டர் சொல்கின்றார். அபிராமி பட்டர் இந்த பாடலை வடிவமைத்திருக்கின்றார். நமக்கு வாழ்வியல் நெறியை சொல்லிக் கொடுக்கின்ற பாடல். இவர் இறையருளோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். இறைவன் வேத நாயகியின் திருவடியை எந்நாளும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். வேத நாயகியின் திருமுகத்தினை, அந்த வடிவினை எந்நாளும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். சேர்ந்தே வேதத்தோடு ஞானத்தோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். நன்னெறிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும். யாருடன் பிரிந்திருக்க வேண்டும்? நரகுக்கு உறவாய மனிதர்களிடமிருந்து நாம் பிரிந்திருக்க வேண்டும். அவர்தான் வெறுவி பிரிந்தேன் என்று அபிராமி பட்டர் இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலை நாம் தொடர்ந்து படிப்போம். இந்த பாடலில் இருக்கிற நன்னெறிகளை நாம் தெரிந்து கொள்வோம். இறைவனுடைய வேத நாயகியினுடைய அன்பர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு நாம் செய்கின்ற பணிவிடை இறைவனுக்கு செய்கின்ற பணிவிடைக்கு ஒப்பாகும். அது இறைவனுக்கு போய் சேரும் என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த பாடலை நாம் நெஞ்சிலே வைத்து தொடர்ந்து பாடி மகிழ்வோம். ஓம் பராசக்தி.